முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நம்ம தமிழக அரசியல் மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்து பரிமாற்றங்கள், கருத்துக்கள், பதிவுகள் என ஒவ்வொருவரும் வெளியிட்டுருக்காங்க. நிமிடத்திற்கு ஒரு முறை புது புது செய்திகள், உண்மையோ பொய்யோ வாட்ஸ்அப் மூலம் பரவிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசியலையும் நம்ம தமிழ் சினிமாவையும் எப்போவுமே பிரித்து பார்க்கவே முடியாது. கடந்த 40 வருஷமாக திரையுலகத்தை சார்ந்தவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வராங்க. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தமிழ் தொலைக்காட்சிகளை தவிர மற்ற தொலைக்காட்சிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் சில ஆங்கில தொலைக்காட்சிகளும் கூட ரஜினிகாந்தும் அஜித்தும் அரசியலுக்கு வருவார்களா என விவாதத்தை நடத்திட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தை பற்றிய அரசியல் பேச்சுகள் 1996ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2012ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் அரசியல் களத்தில் இறங்குவது சந்தேகம்தான். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே அஜித் அதிமுகவில் சேரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஜெயலலிதா மறைஞ்ச செய்தியை கேட்ட அஜித் பல்கேரியா நாட்டில் அவரோட 57வது படப்பிடிப்பில் இருந்த அவர் உடனடியாக அங்கேருந்து விமானத்தை பிடிச்சி அதிகாலையில் சென்னைக்கு வந்து ஜெயலலிதா சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. அவரோட இந்த செயல் அவரை பற்றிய அரசியல் பேச்சுகளை மீண்டும் ஆரம்பித்து வச்சிருக்கு. இந்த வதந்திகள் அனைத்தும் இப்போ விவாதங்களாக மாறி உள்ள இந்த சூழ்நிலையில் அடுத்து அந்த அரசியலில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம திரையுலகத்தினரும் சரி, நம்ம ரசிகர்களும் சரி, நம்ம மக்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க.